தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இதோடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் காத்திருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. நாம் பலவிதமான சோர்வுகளோடு கூட நாம் சோகத்தோடு நாம் அதைரியம் அடைந்து நிற்கிற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த உலகத்திலே நம்மை தேற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். நம் ஆண்டவரோடு பேசி, நம் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு ஏதாவது ஒன்றை சொல்லுங்க பாண்டி சொல்லி நாங்கள் எப்பெல்லாம் காத்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை எங்களை தேற்றி இருக்கிறது, என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அதனால் தான் இந்த வருஷம் முழுவதிலும் நாங்கள் மிக உற்சாகமாய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் அதை ஜெயம் கொள்ளத்தக்கதாய் நம்முடைய ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்தினார். இந்த நாளில் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். இந்த நேரத்தில் நாங்கள் இதோட வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை தியானம் பண்ணுவோமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதனால் நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் அநேக தெரிவுகள் இருக்கிறது. மக்கள் தாங்கள் விரும்புவதை தெரிகிறார்கள், விரும்பாததை வெறுக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் தாங்களுடைய சிந்தனைக்கும் தங்களுடைய தரத்திற்கும் தராதரத்திற்கும் உகந்தவைகளை தெரிவு செய்கிற ஒரு காலகட்டம்தான். ஆனாலும் படைத்த கடவுள் எந்த தகுதியும் பார்க்காமல், எந்த பாரபட்சம் பார்க்காமல், எந்த ஒரு விதமான வேற்றுமையும் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட தெய்வம் தானே இந்த நாட்களில் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை வெறுத்து விடவில்லை. தேவன் எப்பொழுது தெரிந்து கொள்ளும் பொழுதே நம்மேலே கரிசனையோடு கூட நம்மோடு கூட எப்போவுமே நடப்பேன் என்று சொல்லி அவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்து நம்மளை தெரிஞ்செடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த நிமிஷத்தில் இருந்து நாம் வாழ்கிற ஒவ்வொரு வினாடியிலும், ஒவ்வொரு இமைப்பொழுதிலும், ஒவ்வொரு அங்கே நிமிஷத்திலும் தெய்வம் நம்மோடு கூட கடந்து வருகிறவராய் இருக்கிறார். நாம் சோர்வான சமயங்கள், நாம் அதைரியப்பட்டு போன நேரங்கள், நாம் உற்சாகத்தோடு இருந்த நேரங்கள், நம்மை வேண்டாம் என்று ஒதுக்குகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான அசௌகரியங்களை நாங்கள் சந்திக்கிற பொழுதும் ஆண்டவருடைய தெரிவு மாறலைங்க. ஏன் நாம் கூட தேவனை துக்கப்படுத்தி இருக்கலாம், அவரை நோக்கடித்திருக்கலாம், அவரை துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலும் அதே தெய்வம் மாறாதவராய் நம்மை தெரிந்து கொண்ட அந்த தெரிந்தெடுப்பை கண்ணோக்கி பார்த்த கடவுளாய் நம் மத்தியிலே கிரியை செய்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை வெறுக்கவில்லை, இன்னும் நான் வெறுக்கவில்லை, இனியும் நான் உன்னை வெறுக்கப் போவதில்லை. இந்த நாளிலே நான் நினைத்திருக்கிறேன், உன் நினைவாய் நான் இருக்கிறேன், என் நினைவாய் என் இருதயம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதாக தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை போல ஒரு உணர்வை எங்களால் உணர முடிகிறது. அருமையான ஒரு வாக்கு தத்தம். இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு விடுதலையை கொடுக்கும். நீங்கள் சோர்வோடு கூட, பலவீனத்தோடு கூட, அதைரியத்தோடு கூட நீங்கள் பலவீனப்பட்டு சோர்வடைந்து முடியாதென்று சொல்லி நீங்கள் அந்த நிமிஷத்தில் தானே தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு வேளை ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா, ஆண்டவரை விட்டு தூரம் போனீங்களா, ஆண்டவரை தேடாமல் நிற்கிறீங்களா, உங்களையும் அவர் அழைக்கிறார். என் மகளே, நான் இன்னும் உன்னை வெறுக்கவில்லை, என் மகனே, நான் உன்னை இன்னும் வெறுக்கவில்லை என்றால் அவர் இன்னும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது, நான் உன்னை இன்றைக்கும் நான் நேசித்த வண்ணமாக இருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிற கடவுளாக இருக்கிறார். அதனால் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் இந்த நேரத்திலே உங்கள் பக்கமாய் கடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் உங்களை தேற்றி அரவணைத்து அன்பு செய்கிற தெய்வம் இந்த நாளில் ஒரு மகிமையானவை செய்வார். நீங்கள் வாஞ்சியோடு கூட அவர் பக்கமாய் கடந்து வர ஆயத்தமா? அவரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவண்ட நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், மனிதர்கள் கைவிட்டாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் கைவிடாத தேவன் உம் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். நீர் தேற்றி அணையும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை கொடும் சுவாமி. பிள்ளைகளை வெறுக்காமல் ஒதுக்காமல் நடத்துகிறவர் நீர் மட்டும்தான் தெய்வமே. ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டுக்கும், குறைவுகள் நிறைவாகட்டுக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு
தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.